ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் உங்களை அலங்கார கிரீடமும் ராஜ முடியுமாய் மாற்றுவார். தியான வசனம் எசாயா அதிகாரம் 62 வசனம் 3. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ கடவுளுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் இறைவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று கடவுள் கூறுகின்றார். இது எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம்! அலங்காரமான கிரீடம், ராஜ முடி ஆகிய பதங்கள் உங்களை அழகாக மாற்றுவதில் ஆண்டவர் எவ்வளவு விருப்பமாய் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றன. விருந்தினர்கள், ராஜாக்கள், ஆசாரியர்களை கனப்படுத்துவது, அவர்கள் தலையின் கிரீடங்களை வைப்பது யூதர்களின் கலாச்சாரமாகும். அதே வண்ணம் இறைவன் இன்றைக்கு உங்களை கனப்படுத்த விரும்புகின்றார். ஆகவேதான் இறைவன் உங்களை அலங்கார கிரீடம் என்றும் ராஜ முடி என்றும் அழைக்கின்றார். விவிலியம் உங்களை ராஜரீகமான ஆசாரியர் என்றும் அழைக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் தமது ஆசீர்வாதங்களை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பதை ஆண்டவர் நிறுத்தவே மாட்டார். சீயோனின் நிமித்தம், எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசிப்பதைப் போல, அதன் மீட்பு எரிகின்ற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்பது எனக்கு மிகவும் விருப்பமான வசனமாகும். நீங்கள் தம் மகிமைக்கென எழுந்து பிரகாசிக்க வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார். தம்முடைய சொந்த நீதியினால் உங்களை அலங்கரிக்கவும் அவர் விரும்புகின்றார். நம்முடைய சுபாவத்தின்படி நம்மால் சுயமாக நீதிமானாக இயலாது. ஆனால் நீதிமானாக, நீதியுள்ள பெண்ணாக வாழும்படி நாம் முயற்சி செய்யலாம். ஆனாலும் தமக்கு முன்பாக நம்மை நீதிமான் ஆக்குவது கடவுளே. அனுதினமும் அவர் உங்களை ஆவியை புதுப்பித்து உங்களை அலங்கரிக்கின்றார். ஆண்டவரே, என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய அலங்காரம் என்னில் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆகவேதான் தாவீது, கடவுளிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கடவுளுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று ஜெபிக்கின்றார். ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பிரசன்னத்தினால் உங்களை தொடர்ந்து நிரப்புவார். உங்களை அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியாகவும் மாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு சோஸ்திரம். உம்முடைய நீதியினால் என்னை அலங்கரிக்க நீர் பிரியமாய் இருக்கின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாள்தோறும் என்னை உம்முடைய சமூகத்தினால் சூழ்ந்து உம்முடைய நீதியின் பாதையில் நடத்த வேண்டுமென ஜெபிக்கின்றேன். இனிமேலும் எந்த இருளும் இருதயத்தை இளைக்கச் செய்யும் எண்ணமும் என்னை ஒடுக்காதிருக்க அருள் புரியும். இணையற்ற உம் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் என்னை நிரப்புவீராக. நான் உம் மகிமையைக் கண்டு உம்முடைய அலங்காரத்தால் நிரப்பப்பட்டிருப்பேனாக. எனக்குள் ஜீவனை திரும்பவும் அளிப்பீர் என்று விசுவசிக்கின்றேன். உம்முடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தந்து என்னை கனப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.